ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏர்லி மார்னிங் குளிச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு 65 தான் செய்ய போகிறோம். ஸோ 65 பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் ஒரே மாதிரி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சாலும் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லெமன் புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்கு கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் ரெடி ஆயிடும். நான் இந்த தடவை ரெடி மிக்ஸ் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் அதை வந்து தனியாக வந்து சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும். அப்போ தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி காலிஃப்ளவரில் செய்யும்போது நைட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாவில் போட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எந்திரிச்சதுமே எடுத்து வச்சுட்டு நம்ம சாதம் இதெல்லாம் வச்சு லாஸ்ட்டாக தானே பொரிக்க போகிறோம், அது முடியுமே வெளியே எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று டைம் இல்லை, எனக்கு நைட்டு டயர்டாக இருந்தனால இன்றைக்கி வந்துட்டு காலையில் தான் செய்கிறேன். இப்போது பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சைடு ஓரமாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பூரிக்கு கோதுமாவை எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட வேண்டிதான். நான் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதும் சரி, நான் உடனே மாவு பிசைஞ்சதுமே சுட தொடங்கிடுவேன். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பிசையும் போது இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிட்டதுக்கப்புறம் சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பிசைகிற விதம் தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். சமையல் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஸோ மீல் மேக்கர் கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மீல் மேக்கர் போட்டு இது பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மீல் மேக்கர் எடுத்துடலாம். ஸோ மீல் மேக்கர் வந்து ஆல்ரெடி அன்னைக்கு தான் வந்து நான் செஞ்சேன். ஸோ இருக்கிற மீல் மேக்கர் எல்லாம் போட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னரில் காலி ஆகிடுச்சு, திங்ஸ் போட்டு காலி ஆகிடுச்சுன்னா அப்பப்போவே கழுவிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பேர்டன் குறையும். ஸோ அதனால் உடனே நான் கழுவிடுவேன். பாருங்கள், மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். அது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடலை எண்ணெய் தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து நான் தூளாக அரைச்சி வச்சனால இந்த தடவை சோம்பு போடல. நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம் போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் தக்காளி எப்பயுமே அரைச்சி தான் இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் ஊற்றுவேன். ஸோ 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா அரைச்சி வச்சிடறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ குட்டீஸ் வந்து தக்காளியை தூக்கி போட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும்போது கிரேவியாகவும் நல்லா திக்காக வரும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே அரைச்சி தான் மேக்ஸிமம் ஊற்றுவேன். சாம்பாரை தவிர மீதி எல்லாம் அரைச்சி தான் ஊற்றுவேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயிலே வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் இல்லாத நல்லா டேஸ்ட்டாக கிரேவி வரும். ஸோ நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்க சைடில் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சு இல்லைங்களா, 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாத புளிஞ்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாதம் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ சாதம் சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வேலையாகிட்ருக்கும். ஸோ ஒரு குக்கரில் வந்து சாதம் வைக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் கொதிக்க வச்சுட்ருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை நான் வந்து கொஞ்சம் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்து இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம கிரேவியில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஸோ மீதி மீல் மேக்கரை வந்து கிரேவியில் போட்டு அரைச்ச மீல் மேக்கரும் இதிலேயே போட்டு அப்படின்னா கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வரும். ஸோ அதனால தான் நான் அரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்ற வேண்டாம்.
ஸோ பாருங்கள் கொஞ்சம் தான் நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி, சால்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி கொதிக்கிட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கு, 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையும் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கிரேவியும் கொதிக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு சாப்பிட்டேங்க, அது சூப்பராக இருந்தது. அதே போல் நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாயிருக்கும். சாதம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா நான்வெஜ் டைப்பில் இது இருக்கும். ஸோ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். கமன்னு மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நான் ஒரு நாள் செஞ்சேங்க லாஸ்ட் டைம். இது செகண்ட் டைம் தான் செய்கிறேன். லாஸ்ட் டைம் செய்யும்போது வந்து கவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவள் சொல்லி தான் இந்த சஜஸ்ட் பண்ணனால இந்த டைம் செஞ்சுருக்கேன். ஸோ நான் செஞ்சு முடித்ததுமே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ் வந்து கிளியராக இருக்கும். குக்கரை நம்ம வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் விசிலே போடுவேன். ஸோ அதான் விசில் வந்ததுக்கப்புறம் போட்டேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட், பீன்ஸ், குடமிளகா, பச்சை பட்டாணி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு சோம்பு போட்டுக்கோங்க, பட்டை, லவங்காயம் இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் காயும் பார்த்திங்கன்னா இந்த டைம்லேயே நான் போட்டுருவேன். குடமிளகாவை தவிர மீதி எல்லா காய் எது போடுறோமோ அதை இந்த டைமே போட்டு ஆனியன் வதங்கும் போதே வதக்கிடுவேன். அப்போ தான் வந்து வெஜிடபிளும் நல்லா வதங்கும். சைடில் வந்து காலிஃப்ளவரை பொரிச்சிட வேண்டியதான், நல்லா ஊறி இருக்கும், பொரிச்சிட வேண்டியதுதான். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் உடச்சி ஊற்றுறத காமிக்கல, மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. ஸோ பாருங்கள் எக்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பூரிக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் சைடில் பார்த்திங்கன்னா பொரிச்சிட்ருக்கேன் பூரியை. பாருங்கள் குட்டியாக செய்யும்போது குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் பூரி எப்பயுமே குட்டியாக தான் நான் செய்வேன். பாருங்கள் நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்குங்க. கலர் வந்து கொஞ்சம் ராகி கலராக இருக்கும். நான் வந்து கோதுமை வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து ராகி அரைச்சிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து ராகி கலரில் வந்து பூரி இருக்குது. அப்புறம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா தயிரை பார்த்திங்கன்னா தயிர், கொத்தமல்லியை போட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு சுற்றிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி, சால்ட், இந்துப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மதியம் இல்லை 11 o'clock வந்து நம்ம குடிக்கலாம். ஏன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் குடிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹாட் இன் சாக்லேட் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் குட்டீஸ் ஈவினிங்காக ஸ்கூல் விட்டு வந்தது நான் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு சர்ப்ரைஸாக இதை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து மார்க்கெட், புதன்கிழமை சந்தை. ஸோ அதனால் போயிருந்தேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்றேன். இது ரெட் கலர் தண்டிக்கீரை. இது பாருங்கள் பாச்சைக்கீரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பருப்பில் போட்டு செய்கிற மாதிரி. அது பாச்சைக்கீரை பிச்சே வரைச்சிருந்தாங்க. நான் இருந்தாலும் இன்னொரு தடவை க்ளீன் பண்ணணும். இது வந்து பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை கலர் பொன்னாங்கண்ணி கீரை, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன், தக்காளி வாங்கியிருந்தேன், கேரட், அப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க பாருங்கள் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் குட்டி சொரக்காய் பாருங்கள், குட்டி இந்த போன டைம் வந்து வேறு மாதிரி டைப்பில் வாங்கினேன். இது வந்து நீட்டை சொரக்காய் மாதிரி வாங்கிட்டேன். அப்புறம் வாழைப்பூ வாங்கியிருக்கேன், கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன், பாகக்காய் வந்து இந்த தடவை நாட்டு பாகக்காய் கிடைக்கல, இந்த மாதிரி தான் கிடச்சிது. அவரைக்காய், காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் இருந்துச்சு அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். அப்புறம் பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கியிருக்கேன். தேங்காய் ஏன் குட்டியாக இருக்குன்னு அப்படின்னு பார்க்காதீங்க, நான் குட்டியாக வாங்கினதான். ஏன்னா நம்ம ஃபேமிலி சின்னது. ஸோ வந்து உடச்சி வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக நான் குட்டியாக தான் எப்பயும் வாங்குவேன். அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூ வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காக்கட்டான் பூ வாங்கியிருக்கேன். சாமிக்கு வந்து சாமந்தி பூவும் ரோஸும் வாங்கியிருக்கேன். தலைக்கு உட்காந்து காக்கட்டான் பூ கட்டணுங்க, நாளைக்கு தான் நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி இலை வாங்கியிருக்கு. புதினா ஆல்ரெடி வீட்டிலே இருந்தது. ஸோ அதனால் வாங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.